கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையுள்ள தேவன். அவர் நம்மளோடு கூட அவர் இந்நாள் வரைக்கும் ஆளுகை செய்கிற கர்த்தராயிருக்கிறார். ஆமென். எல்லாரும் கர்த்தரை தோத்தரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. அவருடைய மகத்துவங்களை சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் ஆண்டவரே என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிறவர். ஆண்டவரை உயர்த்துவோம். நீர் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? அப்படி நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்முடைய மகத்துவங்களுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உயர்த்துகிறோம். ஏசப்பா, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட தயவுள்ள பிரசன்னத்தை, அபிஷேகத்தை நீர் வெளிப்படுத்தி இந்த இடத்துல எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றி அப்பான்னு சொல்லி வாய் திறந்து துதிப்போம். வாய்களை திறந்து ஆண்டவரை உயர்த்துவோம். வாய்களை திறந்து ஆண்டவரை உயர்த்துவோம். நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மகிமையுள்ளவர், நீர் கிருபையுள்ளவர், என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரேன்னு சொல்லி துதிப்போம். இயேசுவேன்னு சொல்லி துதிங்க. இயேசுவே, நீர் மகிமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, மக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. சொல்லுவோமா அப்படி? அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலி உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை இல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை உயர்த்தி கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நிற்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பாடப்போகிற பாடல்கள், ஆண்டவரே ஜெபிக்க போகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கை தட்டுங்க ஆண்டவருடைய நல்ல சத்தமா. ஆமென். நல்ல கை 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 தட்டிருங்க அக்கா. கை பாடுவோமா? சில பாடல்களை கைத்தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவாமே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை தருவார். அவர் கண்ணை வைத்து
சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும். கைகளை தட்டி பாடுவாமே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் பாடுவோம். பலவீன நாட்களிலே பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. நம்மளுடைய ஆண்டவர் தூங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை. நல்ல பாடுவ ஆண்டவர். அன்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. பாடுவோம் பாடுவாமே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. பாடுவாமே. சொல்லுங்க. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் அவ்வளவுதான். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் சொல்லுவோமா. காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. பாடுவோம் நல்ல கைகளை தட்டி. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். பாடுவோம் அப்படியே கைகளை தட்டி. ஆமென். பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பாடுவோம் அப்படியே மாப்பிள்ள. கைகளை தட்டி நல்ல ஆண்டவரே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் பாடுவோமா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி
சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, ஆமே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். பாடுவோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆராதிப்பான். ஆண்டவரை உயர்த்தும். ஆண்டவரேன்னு சொல்லி ஆமென். ஸ்தோத்திரம்பா. செய்த நன்மை ஆயிரங்கள் பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. கண்ணை கொடுத்தீங்களே, அவ்வளவுதான். உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உயர்த்து ஆண்டவரே. பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி ஆண்டவரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். அல்லேலூயா, ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். உயர்த்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, உயர்த்துங்க ஆண்டவரே. உயர்த்து. ஆமென். சத்தம் ஆண்டவர். இன்னும் ஒரு முறை. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமா, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம். ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் அப்படியே எந்திரிச்சிருவோமா? உயர்த்துங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். அப்படியே கர்த்தரை உயர்த்தும். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். உயர்த்துங்க ஆண்டவரே. இப்பவும் ஸ்தோத்திர பலி உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா சொல்லுங்க. அப்பா 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 யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். சொல்லுவோமா? எல்லாம் பார்த்துக் கொள்வீர், எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. பாடுவோமா? அதிகாலை. ஆமா, அல்லேலூயா, ஆமென். ஆராதனை. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென்.
அதிகாலை ஸ்தோத்திர பலி. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆராதனை எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. பாடுவோம். ஆமென். என்னை காண்பவரே. எல்ரோகி என்னை காண்பவரே. காலை நேரத்தில் கர்த்தரை உயர்த்துவது கர்த்தர் தந்த சலாக்கியம். ஆமா ஆமா. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. துதித்து ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி. நன்றி ஆண்டவரே. உயர்த்துங்க. ஆமென். இயேசு 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 இயேசு. சொல்லுங்க. உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்துங்க. ஆமென். ஓ இயேசையா 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 இயேசையா. உயர்த்துவோம். இயேசையா 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 இயேசையா. இன்னும் ஒரு முறை. இயேசையா இயேசையா இயேசையா. உயர்த்துங்க. அப்படியே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த. உயர்த்துங்க உயர்த்துங்க. ஆமென். பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. உயர்த்துங்க உயர்த்துங்க. ஆண்டவரை துதிப்பா. அப்படின்னு. ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆமென். ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஏசப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் சொல்லி உயர்த்துங்க. அப்படியே. ஹல்லேலூயா. கடந்த மாதங்கள்ல ஆண்டவரை உயர்த்துங்க. அப்படியே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவா என் தகப்பன்னி மாற்றுகிறீ. நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவா என் தகப்பன்னி மாற்றுகிறீ. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. படுத்துறங்கி விழித்தெழுகிறேன். விழித்தெழுவே சொல்லுங்க. அப்படி. கர்த்தர் என்னை மக்கு நன்றி அப்பா. ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவ
காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேனா பொறுமையுடன். கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேனா பொறுமையுடன். கவிடுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். மனுஷன் எனக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். சாத்தான் எனக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். ஆனா கர்த்தரோ என்னோடு கூட இணைந்து எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளோடு அவர் யுத்தம் பண்ணுகிறார். அதான் அந்த வரி இப்படி சொல்லுது, கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான். பொறுமையுடன். கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேனா பொறுமையுடன். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக உம்முடைய யுத்தத்தை நீர் செய்கிறவர். உம்முடைய கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய பலமுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். புதிய மாதத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. 4 மாதங்கள் நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக, கிருபைக்காக, உம்முடைய ஆண்டவரே தயவுள்ள இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் எங்களை நடத்த போகிறது. நீர் நடத்துவீர், எங்களுக்கு பலன் தந்து நடத்துவீர். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் அமர்ந்தபடியே இந்த மாதத்துல எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி, எல்லா குடும்பங்கள்லையும் பாதுகாப்பு. எந்த வீடுகள்லையும் வியாதி வரக்கூடாது. எந்த வீடுகள்லையும் மரணத்தின் சத்தங்கள் வரக்கூடாது. எந்த வீடுகள்லையும் குழப்பங்கள் வரக்கூடாது. எந்த வீடுகள்லையும் சாத்தானுடைய கிரியைகள் செயல்படக்கூடாது. என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரிடத்தில் கைகளை எல்லாம் உயர்த்தி எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க, எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பை தாங்க, எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் நல்ல கை உயர்த்திக்கிறங்க. வாலிப தங்கச்செல்லாம் சத்தமாக ஜெபிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நல்ல சத்தம் இருக்கும். இப்போ வயசு பருவத்தில் நல்ல சத்தம் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நல்ல உயர்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள பாதுகாப்பு இந்த மாதம் 1ஆம் தேதி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள பாதுகாப்பு உண்டாவதாக. எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள பாதுகாப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, வியாதியின் ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் கேட்கக்கூடாது. மரணத்தின் சத்தங்களை நாங்கள் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, எந்த விபத்துக்களையும் நாங்கள் கேட்கக்கூடாது. தேவனுடைய பாதுகாப்பு எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள இறங்கட்டும். நம்முடைய தேவ தூதர்கள் இறங்கி வருவார்களாக. தேவனுடைய சத்தம் வெளிப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்குள்ள வளருவார்களாக. தேவனுடைய வல்லமையின் கரம் எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே வெளிப்படுவதாக. வெளிப்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரம் ஆண்டவரே கூட இருப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்ல கை தட்டிடுங்க. அல்லேலூயா. சத்தம் நல்ல கை தட்டுங்களே. கை தட்டினீங்கன்னா ஆமேன்னு அர்த்தம். நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை அப்படியே வாசிச்சிருவோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் அப்படியே சத்தமாக சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 40:29 எல்லாரும் சேர்ந்து அப்படியே வாசிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா சோர்ந்து போகிறவர்களுக்கு பெலன் கொடுக்கிறவர். கவுனிங்க, நம்ம ஆண்டவர் யாரு? சோர்ந்து போகிறவர்களுக்கு பெலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பிசாசுனுடைய வேலை என்னன்னா நம்மளை எப்படியாவது எல்லா காரியத்திலையும் நம்மளை பலவீனப்படுத்தணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னன்னா நமக்குள்ளே இருக்கிற சோர்வுகளுக்குள்ளே இருந்து அவர் பலன் கொடுத்து அந்த சோர்வுகளை நிர்மூலமாக்குகிற ஒரு கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாசத்தில் ஆண்டவர் நமக்கு பலன் தந்தருள போகிறார், பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த பலன் எதுக்கு அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நேற்று கூட யாருக்கிட்டே சொல்லுகிறப்போ நான் சொன்னேன், நான் இந்த உலகம் எப்படி இருக்கும்னா சோர்வுகளை, பலவீனங்களை, கவலைகளை, பிரச்சனைகளை இது எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் அதுக்கு மாறான ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன் நான். சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அது சந்தோஷம் எப்படி யாரால வரும் அப்படின்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷம் என்பது கர்த்தர் ஒரு நபருக்குள்ள இருக்கும்போது வெளிப்படுது பாருங்க, அதான் உண்மையான சந்தோஷம். இல்லைங்க, நான் சினிமா பார்த்தேன், ஒரு மணி நேரம் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அது உண்மையான சந்தோஷம் இல்லை, அது உண்மையான மனமகிழ்ச்சி கிடையாது. சந்தோஷம் என்பது எது அப்படின்னா ஒரு நபருக்குள்ள கர்த்தர் உள்ள வந்ததுக்கு பிறகு தன்னையே மறந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், இக்கட்டுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்ன நடத்துவார். ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, ஏன் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஏன் இப்படி கர்த்தருக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கிற, உனக்கு இந்த பிரச்சனையை குறித்து கவலையே இல்லையா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கிறேன். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா ஆவியானவர் உள்ள வந்த உடனே எனக்கு ஒரு சத்தம் கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனைகளை மேற்கொள்ள தகுந்த பலனை தந்ததுனால கர்த்தர் எனக்குள்ள என்ன செய்கிறார்? அந்த காரியங்களை என்னை நினைவு கூறாதபடி என்னை தடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ கவலையை மேற்கொள்ளக்கூடிய பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த கவலைக்குரிய அந்த பலன் பலவீனப்பட்டு போயிடுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த மாசத்துல கொடுக்கிறது என்னன்னா சத்துவத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரு? சொல்லுங்க, பலன் கொடுக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, சத்துவத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, பலன் தருகிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். நம்ம சொல்றோம்ல, பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். எப்படியா? பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். அப்ப நல்ல கவனிங்க, என்னை ஏன் பலப்படுத்துறார் அப்படின்னா நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை கூட பாருங்களேன். எந்தெந்த காரியத்திலேயோ அவனை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்குள்ள அவன் பலப்படுகிறான், கர்த்தருக்குள்ள அவன் திடப்படுகிறான், கர்த்தருக்குள்ள அவன் வளருகிறான். ஏன் எனக்குள்ள இந்த மாதிரி பலத்துக்கு மேல பலன் கிடைக்குது அப்படின்னா என்னை பலவீனப்படுத்தக்கூடிய ஒருத்தன் இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. சில பேர் நம்ம நினைக்கிற காரியம் என்னன்னா இந்த மாசம் முழுசும் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு இல்லை. எல்லா மாசமும் என்ன வரும்? எல்லா மாதங்களும் நமக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். ஆனால் பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மளோட கூட இருந்தா எல்லா மாசமுமே நமக்கு மன மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. கை தட்டுங்களே ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. நல்ல கை தட்டுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை எதில் பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு? முதல் காரியம் லூக்கா 18:1 நினைக்கிறேன் நான். வாசிங்களே, வேகமா வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்ப நல்ல கவனிங்க, எதுல ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தணும்னு நினைக்கிறார் அப்படின்னா முதல்ல நமக்கு வெளிப்படுறது என்னன்னா ஜெபத்துல சோர்வு வருதா? ஏதாவது ஒரு பாவம் வந்துட்டாலோ ஒரு பிரச்சனை வந்துட்டாலோ
முதல்ல நமக்குள்ள என்ன வருதுன்னா, ஜெபம் பண்ண விடாதபடி சோர்வை உண்டாக்குறான். நீங்க கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறது என்னன்னா, ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபத்திலே நீங்கள் பலப்படுகிறவர்களாய் மாறுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க ஜெபத்திலே இன்னைக்கு பலப்பட போறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பலன் எதுல தேவைன்னா, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இதுல தான் ஃபர்ஸ்ட் அடிபட்டு போயிடும். முதல்ல அடிபட்டு போறது என்னன்னா, ஜெபம் பண்ண விடாதபடி பிசாசு தடை பண்ற காரியம். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், அந்த கானானிய பெண்ணு கத்திக்கிட்டே ஓடுறா. அந்த இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிற வரைக்கும் அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அப்பத்தை தூக்கி என்ன செய்ய முடியாது, பிள்ளைகளுக்கு தான் நான் கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, அந்த அம்மா அதுக்கும் பதில் சொல்றாங்க, இல்ல மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளாவது விழுகுமே, அப்படியாவது எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. விடல. அப்போ இந்த 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 அம்மாவுக்குள்ள இருக்கிற அந்த ஜெபத்துல என்னன்னா, கொஞ்சமும் சோர்வு இல்லாதபடி இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்ப நான் சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லா கவனிங்க, ஜெபத்திலே நீங்கள் சோர்வு இல்லாதபடி ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். நீங்க ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆயுதம். ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நல்ல ஆயுதம். உங்களை அதுல தான் முதல்ல பலவீனப்படுத்த பார்ப்பான். சில பேருடைய ஆவிக்குரிய நிலைகள்ல ஏன் நீங்க நிறைய பேர் விழுந்து போறீங்கன்னா, முதல்ல உங்களை பலவீனப்படுத்துகிற அந்த ஜெபத்தை நீங்க கரெக்டா கையாளுறது இல்லை. ஏக்கா என்ன செய்யறது இல்லை, நம்ம ஜெபத்தை நம்ம சரியா கையாளுறது இல்லை. அல்லேலூயா. ஜெபம் என்பது எப்படி இருக்கணும்னா, யாக்கோபு ஜெபம் பண்ணது மாதிரி இருக்கணும். அந்த அந்த தன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணா பாருங்க, அதுதான் ஜெபம். அப்போ அவன் சோர்ந்து போகல. நைட்டு ஆச்சுங்க, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, கர்த்தரின் ஆசீர்வதிக்கவே வரல அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யல. இல்லைங்க, காலையில 4 மணி ஆச்சு, இவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யல. அவன் விடிஞ்சும் பகல் நேரம் வந்ததுக்கு பிறகும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்னு சொல்லி அந்த ஜெபத்துல கொஞ்சமும் சோர்வில்லாதபடி ஜெபம் பண்ணா பாருங்க, அந்த ஜெபத்துக்குரிய பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப முதல்ல நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபத்துல கொஞ்சம் பலப்படுத்துங்க. நான் 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்க சமூகத்துல இருந்து ஜெபிக்கிற அந்த ஜெப ஆர்வத்தை எனக்கு கொடுங்க, ஜெப தாகத்தை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. கேட்கலாம்ல ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட ரெண்டாவது கேட்கலாம். ரோமர் 2:7 வேகமா வாசிங்களே. ரோமர் 2:7. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ரோமர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. நல்ல கவனிங்க. ரெண்டாவது உங்களுக்கு சொல்லித் தர்றேன். நற்கிரியை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நல்ல காரியம் செய்றீங்கல்ல, அதுல நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அடையாம் பிரதர், நான் நல்லது செஞ்சா அவங்க வித்தியாசமா நினைக்கிறாங்க, நற்கிரியைகளை செஞ்சாலே என்னை தப்பா நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. எதுல ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் நற்கிரியைகளை செய்யறதுனால நிறைய பேர் அப்படி செஞ்சுட்டு சோர்ந்து போனவர்களா இருக்கிறாங்க. செய்யறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குதுங்க, நற்கிரியைகள் செய்யறதுக்கு, நல்ல காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு மனசே என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. நம்ம சொல்றோம் இல்லையா, இப்படி வரமாட்டேங்குதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, உங்களை நற்கிரியைகளை செய்ய விடாதபடி உங்களை ஒருத்தன் பலவீனப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நற்கிரியைகள் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு நான் செய்திடலாம் ஆண்டவரே. அதனால என்ன கிடைக்குதான், மகிமை கிடைக்குதான், கனம் கிடைக்குதான், அழியாமை கிடைக்குதான். சொல்லுங்க மகிமை, சொல்லுங்க மகிமை, கனம், அழியாமை, நித்திய ஜீவன். கடைசி சொல்லுங்க மகிமை, கனம், அழியாமை, நித்திய ஜீவன். இவ்வளவு என்ன செய்யுது நமக்கு. அல்லேலூயா. அப்ப எதுல எல்லாம் நம்மளை பலவீனப்படுத்துறான்னு பாருங்க. நற்கிரியைகள் செய்வதிலே நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது. நற்கிரியைகளை நான் செய்வேன் ஆண்டவரே, எதுல எல்லாம் நான் பலப்படணுமோ அதுல எல்லாம் என்னை பலப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், வாயை திறந்து. ஏசப்பா. அக்கா சொல்லுங்க அக்கா, ஏசப்பா நான் இதுல எல்லாம் பலப்படணுமோ
அதுல எல்லாம் என்ன பலப்படுத்துங்க. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குரிய பலன் சொல்லுங்க எனக்குள்ள உண்டாவதாக. சொல்லுங்க, பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான். ஆமென். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். இன்னும் ஒரு முறை, பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான். பெரிய பெரிய காரியம் செய்வேன். அப்ப பலன் வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துருதுன்னா, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற நமக்குள்ள ஒரு வல்லமை என்ன செஞ்சிருது, வந்துரும்ல. பாண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன பலப்படுத்துங்க, நற்கிரியை செய்வதில் என்னை பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. நான் மூணாவது உங்களுக்கு சொல்லித்தரேன். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6:9 வாசிங்களே. வேகமா கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எதுலயா? சத்தமா சொல்லுங்க. நன்மை செய்கிறதுல என்ன செஞ்சிடக்கூடாது. அப்ப பிசாசு மூணாவது காரியம் உங்களை எதுல பலவீனப்படுத்துறான் அப்படின்னா, நன்மை செய்கிறதில் உங்களை பலவீனப்படுத்துகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. வாலிப தங்கச்சி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அக்கா கனவுல இருக்கான்னு நினைக்கிறேன். கனவுல இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தோம்? கவனிங்க அக்கா, என்ன கவனிங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தோம்? புரியல. ஜெபத்திலே சோர்ந்து போயிடக்கூடாது. ரெண்டாவது, நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போயிடக்கூடாது. மூணாவது, நன்மை செய்வதில் என்ன செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், சவுல் என்கிற ஒரு ராஜா தாவீத எந்த அளவுக்கு துரத்தணுமோ அந்த அளவுக்கு துரத்தினார். நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் நீங்க வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. அதுல 8வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படி சொல்லுது. இந்த தாவீது சவுல் இறந்ததுக்கு பிறகு யோனாத்தான், அந்த தாவீதுடைய மகன் யோனாத்தான் இறந்துட்டான், யுத்தத்தில் இறந்துட்டான். இவர் ராஜாவாயிட்டார். யாரு? சவுல். என்ன தாவீது என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவா மாறிட்டார். இந்த தாவீது ராஜாவான உடனே தனக்கு எதிராக இருக்கிற அந்த சவுளுடைய வம்சத்தை தேடுறான். இந்த 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 தாவீதினுடைய அந்த ராஜ்ய பாரத்திலையும் இந்த சவுளோடு கூட இருக்கிற வம்சத்துக்குள்ள இல்ல யோனத்தானுடைய வம்சத்துல அவனுடைய பிள்ளையில யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்களான்னு தேடுறான். எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நன்மை செய்வதற்கு. அல்லேலூயா. அதுல நீங்க வாசிங்கன்னா தெரியும், அந்த 8ல 3வது வசனத்துல மோவி பேசேத் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். மேவி பேசேத்தா அவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு? தாவீது கண்டுபிடிச்சு 2 கால் அவனுக்கு என்ன இல்ல, அவனை 2 கால் இல்லாத அவனை பிடிச்சு கொண்டாந்து வீட்டில் வச்சு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவனுக்கு என்ன செய்யறாரு? தன்னுடைய மேஜையில வச்சு சாப்பாடு போடுறாரு. தன்னுடைய மேஜையில வச்சு அவன் என்ன செய்யறாரு? ஐயோயோ, இவன் எதிராளி இல்ல, இவன் நம்மளுக்கு பிரச்சனைக்குரியவன் இல்ல, இவனை எப்படிலாம் காட்டுல துரத்துனா, இவனேட்டி நான் என்னுடைய பாதி ஆயுள் காலங்கள் போச்சு, இவன் வம்சத்துல ஒருத்தன் கூட நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பவன் கொண்டுகிட்டு வரல. அதற்கு மாறாய் அந்த யோனாத்தானுடைய மகனை 2 கால் இல்லாதவனு அதுக்கு பிறகு தேடுறான். தேடி பார்க்கறான், யாராவது இருக்கானான்னு பார்த்தா இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். இவன் ஒருத்தனையும் ராஜ வம்சத்தாராய் வைத்து கடைசி வரைக்கும் பராமரிக்கிறான். அதனால வேத வசனம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள், தாவீதின் குடும்பத்தாரோ வர வர பலத்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க, நன்மை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நன்மை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நன்மை உங்களுக்கு உயர்வை கொண்டு வந்து உயர்த்தி கொடுக்கும். அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிங்க. மூணே பாயிண்ட் தான். ஜெபத்துல சோர்வு, நற்கிரியைகள சோர்வு, நன்மை செய்வதில் சோர்வு. இதுக்கு மாறா எதிர்ச்சொல் சொல்லுங்க. ஜெபத்துல பலன், நற்கிரியைகள்ல பலன், நன்மை செய்வதில் கர்த்தர் பலப்படுத்துகிறார். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் மனப்பாடம் பண்ணுங்க. சொல்லுங்க. நற்கிரியைகள்ல பலன், நன்மை செய்வதில் பலன். 4வது நீங்க வேகமா எழுதி 2 கொரிந்தியர் 4:1 வாசிங்களே. வேகமா வேகமா. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. நல்ல கவனிங்க. 4வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஊழியம் செய்வதிலே உங்களை சோர்வடைய வைக்கிறது. எதுல? என்ன கவனிங்க. ஜெபத்துல சோர்வடைய வைக்கிறானா? நற்கிரியைகளை சோர்வடைய வைக்கிறானா? நன்மை செய்வதில் சோர்வடைய வைக்கிறானா? 4வது பாயிண்ட், நாங்கள் ஊழியம் செய்கிற காரியத்தில் எங்களுக்கு வருகிற சோர்வுகள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போவது இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. 4வது பாயிண்ட், ஊழியம் செய்வதிலே பிசாசு உங்களை சோர்வடைய பண்ணுகிறான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாம், ஆண்டவரே இந்த ஊழிய காரியங்களில் எனக்கு வருகிற சோர்வுகள் என்னை விட்டு நீங்குவதாக, ஊழியத்தில் எனக்கு பலத்துக்கு மேல பலனை தந்து நடத்துங்க. கவனிங்க அக்கா, கொஞ்சம் நீங்கள் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தா உங்களுக்கு கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி கீழே குனிஞ்சுக்கிட்டு தலையை இப்படி கவுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கேட்காது. அல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் பண்ண மைண்டு வராது. அதனால நீங்கள் என்னையவே பார்த்தீங்கன்னா புரியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு கைத்தட்டுங்களே சத்தமா. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டுங்க. எதுல சோர்வு வரக்கூடாது சொல்லுங்க. எதுல பலன் தேவை சொல்லுங்க. ஊழியம் செய்யறதுல. வாயை திறந்து சொல்லுங்க. எதுல? ஊழியம் செய்யறதுல எனக்கு என்ன தேவை? பலன் தேவை. அல்லேலூயா. அப்ப நான் ஊழியம் செய்யணும். நீங்க நிறைய பேர் ஊழியம் செஞ்சு நல்ல நிலையில ஊழியம் செஞ்சேன், நல்ல நிலையில கர்த்தருக்காக நின்னேன், ஆனா இப்போது எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளோ நெருக்கடிகளோ எனக்கு ஊழியம் செய்ய விடல. சில நேரங்களில் ஊழியத்தை குறித்த வெறுப்புணர்வு வருது. இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை பலவீனப்படுத்துறது. நீங்க ஊழியத்துல உங்களை பலவீனப்படுத்தி உங்களை போக விடாதபடி, செய்ய விடாதபடி தடை பண்ணி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த ஊழியத்துல பலவீனங்கள் எனக்கும் வந்துச்சுன்னு சொல்லி பவுல் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. ஊழியம் எப்படி இருக்கும்னா, ஊழியம் பஞ்சுமத்த மாதிரி இருக்காது. ஊழியம் முள்ளுமத்த மாதிரி தானே செய்யும். ஆனா கர்த்தர் அதை என்ன செய்வார்? பலன் கொடுத்து தாங்குவார். அல்லேலூயா. மிதிக்கிறது முள்ளா இருக்கும், ஆனா அது எப்படி இருக்குன்னா, அது மிதிச்சாலும் அது சுகமா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்களை ஊழியம் செய்யாதபடி பலவீனப்படுத்துகிறான்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த ஊழியத்துக்குள்ள இருந்து உங்களை பலப்படுத்தி இந்நாட்களில் திரும்பவும் நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது பாயிண்ட். மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 17-18 வாசிங்க. மார்க்கு 9:17-18 வேகமா வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் உரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். போதும். கவனிங்க. இந்த தகப்பன் சொல்றான், என் மகனுக்குள்ள ஒரு பிசாசு பிடிச்சிருச்சு. இந்த பிசாசு இவனுக்குள்ள வந்த உடனே இவன் அலக்களிக்கிறான், நுரை தள்ளுகிறான், கொஞ்ச நேரம் கழிச்சு சோர்ந்து போயிடுறான். அப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் 5வது பாயிண்ட். பிசாசு நமக்குள்ள வருகிறப்போ எல்லா விதங்களையும் சோர்வடைய வைக்கிறது. எல்லா விதங்களையும். பிசாசினால் வருகிற சோதனை. அவன் உள்ள வந்துட்டான்னா ஜெபம் பண்ண மாட்டீங்க, பைபிளை படிக்க மாட்டீங்க, நீங்க தேவனுக்குள்ள வளர மாட்டீங்க, சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ள எழும்பணுங்கிற எண்ணம் வராது. இந்த மாதிரி பாவ நிலைகளுக்குள்ளதான் வாழணுங்கிற எண்ணம் வரும். இந்த பிசாசு உள்ள வந்த உடனே அவன் சில சோர்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்துடுறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த பிசாசை எப்படியா துரத்தணும்னு பார்த்தா அந்த பைபிள்ல தெளிவா சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்திலையும் போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்த சொல்லுங்க. ஜபம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, உபவாசம் ரொம்ப முக்கியம். உபவாசமும் ஜபமும் தான் நமக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்டி விடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை எதுதான் விரட்டும்? ஜபமும் உபவாசமும் தான். உபவாசமும் ஜபமும் நமக்கு நல்ல பலத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியும், யோனாவினுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள்ல, ஒரே நாள்ல ஆமணக்கு செடி என்ன செஞ்சிருச்சு? மேலே வளர்ந்துருச்சு. உடனே அந்த ஆமணக்கு செடி என்ன செஞ்சிருச்சு? செத்தும் போச்சு.
அந்த 4:8 வாசிங்களே. 4:8 மட்டும், யோனா 4:8 மட்டும் வாசிங்க, முடிச்சிடும். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டாரு. அப்பொழுது வெயில் காத்து அடிக்குது. யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய், நல்ல கவனிங்க, சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். வளர்ந்தது ஒரே நாள்ல அந்த செடி, அந்த ஒரே நாள்ல வளர்ந்து ஒரே நாள்ல அந்த செடி என்ன செஞ்சிருச்சு? செத்தும் போயிடுச்சு. இவன் என்ன நினைக்கிறான்? அந்த ஆமணக்கு செடி செத்து போனதை நினைச்சு, வெயில் தான் மேல பட்டதை நினைச்சு இவன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். என்னன்னா, இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். நான் கடைசியா உங்களுக்கு சொல்லி தர்றேன். தேவையற்ற காரியங்களை நினைச்சு 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 சோர்ந்து போயிடுறது. எதை நினைச்சு? இருக்கிற ஜனங்க அழிஞ்சு போக போறாங்களேங்கிற கவலை அவனுக்கு இல்ல. தேவையற்ற காரியம். இந்த செடி ஒரே நாள்ல முளைச்சு ஒரே நாள்ல செத்து போச்சுங்க. இது ஆண்டவர் தான் தனக்கு பாடத்தை வெளிப்படுத்துகிறார்ங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்லாம தேவையற்ற ஒரு காரியத்தை நினைச்சு சோர்ந்து போறான். இங்க இருக்கிற நிறைய பேர் பாருங்களேன், 10 வருஷத்துக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்க போற காரியத்தை இன்னைக்கே நம்ம நினைச்சு சோர்ந்து போயிடுவோம். பார்த்துருக்கிறீங்களா? இனிமே நடக்க போற காரியங்கள், என்னைக்கோ நடக்க போற காரியத்தை நினைச்சு நம்ம என்ன செய்வோம்? தேவையை இப்போதைக்கு தேவையில்லாத காரியமா இருக்கும், ஆனா அதை இன்னைக்கு போட்டு நினைச்சு நம்ம மனசுல போட்டு குழப்பத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்போம். தேவையற்ற காரியங்களை நினைச்சு சோர்ந்து போறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதினதின் காலத்துல நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்றாரு? அந்தந்த நாட்கள்ல நேர்த்தியா நடத்துவார். தேவையானது ஒன்றே. இன்னைக்கு என்ன தேவை? அந்த தேவையான காரியங்களை மனசுல வச்சு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறதை விட்டுட்டு தேவையற்ற காரியங்களை நினைத்து ஒரு நாடகம் போட்டாங்க இல்லையா, மார்த்தாள் மரியாள் கதை மாதிரி. ஆனா இந்த மார்த்தாள் மரியாள் கரை மாதிரி நாம என்ன செய்யறோம்னா, தேவையில்லாத காரியங்களை நினைக்கிறோம். தேவையான காரியத்தை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். தேவையானது ஒன்று. தேவையானது ஒன்று. என்னது? நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படியா ஐயா? நல்ல பங்கு நீர்தான். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அம்மா ஐயா நல்ல பங்கு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பாயிண்ட் மொத்தம் சொல்லியிருக்கோம்? 6 பாயிண்ட் சொல்லுங்க. 6 பாயிண்ட் சொல்லுங்க. இதெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நீ யாரும் நோட் எடுத்து எழுதியிருக்கலாம், அக்கா மாருங்க விட்டுட்டீங்க. சொல்லுங்க. ஜெபத்துல சோர்ந்து போயிடக்கூடாது, நற்கிரியைகளை சோர்ந்து போயிடக்கூடாது, நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடக்கூடாது, ஊழியம் செய்யறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபத்திலையா? பிசாசு நமக்கு சோர்வுகளை கொடுப்பான். அவன் விடுகிற அந்த அம்புகள்ல, அவன் விடுகிற அந்த பிரச்சனைகள்ல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இதுக்கு ஒரே வழி என்னதான்? உபவாசமும் ஜபந்தான் நம்மளை அதில் பலப்படுத்தும். அடுக்கடுத்து தேவையற்ற காரியத்தை நினச்சி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. தேவையே இருக்காது, அதை நினச்சி போட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு சோர்ந்து போய் ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் எதையோ நினச்சிக்கிட்டு என்ன செய்வோம்? சம்பந்தமே இல்லாத காரியத்தை நினச்சி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவையானது ஒன்று தான். அல்லேலூயா. ஆமாம், என்னை நடத்துவார், எனக்கு கொடுப்பார், எனக்கு செய்வார், என்னை பரிபூரணப்படுத்துவார், எனக்கு இந்த காரியத்தில் உயர்வை கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுப்பார், எனக்கு நாளைய தினத்து குறித்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்தருளுவார் அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் நமக்குள்ள என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா. நல்லா 10வது படிக்கிறப்போ
பரீட்சை ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இப்போவே எனக்கெல்லாம் காய்ச்சல் வந்துருச்சு. கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே அந்த கவலை நம்மளை விட்டு அன்னைக்கு ஒரு தடவை தான் அந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கருவ மரத்தை தூரில் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தார். நான் ஏன் பயப்படணும், கலங்கிடணும், கண்ணீரை நான் வடிச்சிடணும், கத்தர் இருப்பதினால் கண்மணி போல் காப்பதினால். இந்த பாட்டு வந்த உடனேயே என் பயம் என்ன செஞ்சிருச்சு, ஆமாம் ஃபெயிலாக வேண்டிய ஆள் 35 எடுத்து ஆமாம் பாஸ் பண்ண வச்சுட்டார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, தேவையற்ற காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. இதன் நிமித்தம் நம்மளை பலவீனப்படுத்துவான். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சத்துவத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனம் கலங்கினாலும். உங்களை பலவீனப்பட்டு நிக்கிறீங்களா? கடந்த நாட்கள்ல நடந்த நிகழ்ச்சியை நினைச்சு பலவீனப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை எப்படி பலப்படுத்துறாரு பாருங்களேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீர். அவர் எப்படி பலப்படுத்துறார் பாருங்க. பிரதர், நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான். சிஸ்டர், நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான். கர்த்தர் பலப்படுத்துறார் பாருங்க. ஆமா, என் தகப்பன் நீர். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. கடந்த நாட்களில் நினைத்து தினம் கலங்கினாலும் சொல்லுவோம் அப்படியே. நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் பாடுவோமா? என்னம்மா? நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். சொல்லி துதிங்க அப்படியே. நன்மைக்கேதுவா மாற்றுகிறீர். படுத்துறங்கி நிம்மதியா போங்க. கர்த்தர் உங்களை இன்னைக்கு பலப்படுத்தி இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க துக்கத்தை இன்னைக்கு சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்தி இருக்குது. என்னை பலப்படுத்துகிறமுடைய வல்லமை எனக்குள்ள இருந்தா போதும் ஆண்டவரே. படுத்துறங்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார். சொல்றார் பாருங்க. எதிர்த்தெழுவோ கர்த்தர் கைவிட்டார். இப்படிலாம் பலவீனப்படுத்துறாங்களா? சொல்லுங்க அப்படியே. கேடகம் நீர்தான், என்னுடைய தலை நீமீற செய்பவன் நீதான். கேடகம் நீர்தான், தலை நீமீற செய்பவன் நீதான். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான மனநிலைகள் நமக்குள்ள வரும். நிறைய பிரச்சனைகள் வர்றப்போ உன்னை ஆண்டவர் கைவிட்டார்ல, உன் கூட ஆண்டவர் இல்லைல, உன்னை எந்த விதத்துல உன்னை ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மனநிலைகளை பிசாசு நமக்கு கொண்டு வரும் போதெல்லாம்
நீங்க உங்களுக்குள்ள நீங்க எப்படி பலப்படணும்னா, எனக்கு இன்னமும் என் ஆண்டவர் கேடகமா இருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் இன்னும் எனக்கு மகிமையா இருக்கிறார், என் தலையை நிமிர பண்ணுவார். நான் இன்னைக்கு தலை சோர்ந்து போனதுனால நான் தலை கவிர்ந்து நிக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. என் தலை கவிர்ந்த இந்த நிலையை என்னுடைய கர்த்தர் திரும்பவும் எடுத்து நிமிர பண்ண போகிறார். என்னுடைய தலை நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொல்லி நீங்க விசுவாச தைரியத்தை வெளிப்படுத்துங்க. கேடகம் நீர்தான், தலை நிமிர கேடகம் நீர்தான், தலை நிமிர தலை நிமிர தலை நிமிர. பலவீனப்பட்டு போயிருக்கிற உங்களுடைய இருதயத்தை இன்னைக்கு கர்த்தர் பலவீனப்படுத்தி இருக்கிறார். உங்க தலை நிமிர்ந்து நிற்கிற காலங்கள் வந்திருக்கிறது. கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர என் தலை நிமிர என் தலை நிமிர தலை நிமிர. சொல்லுங்க அப்படியே. நடந்ததெல்லாம் என் தகப்பன் நீ, நடந்ததெல்லாம் என் தகப்பன் நீ, என் தகப்பன் நீ, என் தகப்பன் நீ. அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார், பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? என் தலை நிமிர பண்ண, இழந்து போயிருக்கிற என்னுடைய எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் திரும்ப என்னை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். இழந்து போன எல்லா காரியங்களும் எனக்கு திரும்ப வருகிறது. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? இருளுக்குள்ள இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் திரும்ப எழுந்திருப்பேன். என்னை தூக்கிவிட ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பா, தலை நிமிர்ந்து வாழ வைப்பா. இந்த வார்த்தைக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ பலப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பலனோட புறப்பட்டு போகட்டும்பா. இந்த மாதம் முழுவதும் நீங்க கூட இருங்க, ஆசீர்வதிங்க. உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், நன்மையினால நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.